الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. إنا عرضنا الأمانة على السماوات والأرض والجبال فأبين أن يحملنها وأشفقن منها وحملها الإنسان إنه كان ظلوما جهولا. ليعذب الله المنافقين والمنافقات والمشركين والمشركات ويتوب الله على المؤمنين والمؤمنات وكان الله غفورا رحيما. صدق الله العلي العظيم. அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் நம்முடைய இந்த மதரசாவில் ஒவ்வொரு மாதமும் மாதாந்திர சிறப்பு பயான் நடந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு மாதத்துடைய இறுதியில் இந்த பெண்கள் சிறப்பு பயான் ஏற்பாடு செய்யப்பட்டு அல்ஹம்துலில்லாஹ் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு ஆலிம்கள் வந்து சிறப்பு பயான் பேசக்கூடிய ஒரு நல்ல நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ். இன்று நமக்காக வேண்டி நம்முடைய பகுதியில் இருக்கக்கூடிய பெண்கள் மார்க்க விஷயங்கள் தெரிய வேண்டும், தக்வா உள்ளவர்களாக மாற வேண்டும் என்பதற்காக வேண்டி சிறப்பு அழைப்பாளர்களாக நம்முடைய திருநெல்வேலி டவுன் பகுதியில் இருக்கக்கூடிய மீனாமானா ஜும்மா பள்ளிவாசலிலிருந்து ஜமால் முகமது பாக்ரவி அவர்கள் நமக்கு மத்தியிலே பயன் பேச வந்திருக்கின்றார்கள். அதற்குரிய ஆலிம் அவர்கள் நல்ல தெளிவாக நமக்கு லேசாக புரியக்கூடிய அளவில் பேசக்கூடியவர்கள். சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நமக்கு வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை சொல்லித்தரக்கூடிய நிறைய கருத்துக்களை பேசக்கூடிய ஆலிம் அவர்கள் நாம் அவர்கள் சொல்லக்கூடிய விஷயங்களை கவனத்தோடு அந்த பயானை அந்த பேச்சுகளை கேட்க வேண்டும். கேட்டு நாம் நம்முடைய வாழ்க்கையில் அதை செயல்படுத்த வேண்டும். அல்லாஹ் தஆலா அதற்குண்டான எல்லா விதமான தௌஃபீக்கையும் செய்வானாக. ஹஸரத் அவர்கள் இப்போது இன்ஷா அல்லாஹ் பேசுகிறார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வஅலைக்கும் ஸலாம். அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. ونشهد أن سيدنا محمدا عبده ورسوله. أما بعد فقد قال الله تبارك وتعالى في محكم التنزيل والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. يا أيها الذين آمنوا لا تدخلوا بيوتا غير بيوتكم حتى تستأنسوا وتسلموا على أهلها ذلكم خير لكم لعلكم تذكرون. صدق الله العلي العظيم. கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பாசத்திற்குரிய இஸ்லாமிய பெரியோர்களே, தாய்மார்களே,
மிகுந்த மரியாதைக்குரிய இஸ்லாமிய மார்க்க அறிஞர் பெருமக்களே, அல்லாஹுடைய மாபெரும் கிருபையினால் சங்கையான ஒரு மாதத்தில், சங்கையான ஒரு இரவில், சங்கையான ஒரு சபையிலே அல்லாஹ் நம்மையெல்லாம் ஒன்று சேர்த்து வைத்ததை போன்று மறுமை நாள் ஆகிரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் அமரக்கூடிய பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் நம் குடும்பத்தாருக்கும் வருங்கால நம்முடைய சந்ததிகளுக்கும் காலம் சென்ற நம்முடைய முன்னோர்களுக்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் முழுமையாக தந்தருள் புரிவானாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய அருமையான தாய்மார்களே, அல்லாஹுடைய மாபெரும் கிருபையினால் சங்கையான ரஜபு மாதத்தினுடைய ஆரம்பத்திலே இந்த பயான் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உலகப்பதமறியாம் அல் குர்ஆனிலே 9வது அத்தியாயத்தில் 36வது வசனத்திலே பேசுகின்ற பொழுது, இன்ன இத்தத்த ஷுஹூரி இந்தல்லாஹி இஸ்னா அஷர ஷஹரா, அல்லாஹுடைய மார்க்கத்திலே மாதங்களின் எண்ணிக்கை 12 என்று அல்லாஹு குறிப்பிடுகின்றார். இஸ்லாத்தை பொறுத்த மட்டிலும் உலகத்தினுடைய எல்லா காரியங்களுக்கும் தீர்ப்பு சொன்ன மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். ஆன்மீகத்திற்கு மாத்திரமல்ல, அரசியலுக்கும் அது தீர்ப்பை சொல்லியிருக்கிறது. உலக சம்பந்தமான காரியங்களுக்கும் இஸ்லாம் அழகான தீர்வை சொல்லி இருக்கின்றது. ஒரு காலகட்டத்தில் ஒரு வருடத்திற்கு 13 மாதங்கள் என்றும் 14 மாதங்கள் என்றும் சண்டையிட்டு கொண்டார்கள். இந்த காலகட்டத்தில் தான் அல்லாஹ் சூரத்து தௌபால இந்த ஆயத்தை இறக்கி வைத்து, ஒரு ஆண்டிற்கு 13 மாதங்களும் கிடையாது, 14 மாதங்களும் கிடையாது, ஆண்டு என்று சொன்னால் 12 மாதங்கள் தான் என்று மாதங்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளியை அல்லாஹ் வைத்தார். மாதங்களின் எண்ணிக்கை 12 நமக்கெல்லாம் தெரியும். முஹர்ரம், சஃபர், ரபியுல் அவ்வல், ரபியுல் ஆஹிர், ஜமாதுல் அவ்வல், ஜமாதுல் ஆஹிர், ரஜப், ஷஅபான், ரமலான், ஷவ்வால், துல்காதா, துல்ஹஜ். இந்த 12 மாதங்களின் பெயர்களை ஒவ்வொரு முஸ்லிம்களும் மனனமிட்டு கொள்ள வேண்டும். இந்த 12 மாதங்கள்ல மின்ஹா அர்பஅத்துல் ஹுரும், தயவு செய்து திருக்குர்ஆனை திறந்து நாம் பார்க்க வேண்டும். 9வது அத்தியாயம் 36வது வசனம். அல்லாஹ் அந்த ஆயத்திலே சொல்லுகின்றான், மின்ஹா அர்பஅத்துல் ஹுரும், 12 மாதங்களிலே 4 மாதங்கள் சங்கையான மாதங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகின்றார். குர்ஆனை நாம் திறந்து பார்த்தால் 12 மாதங்களின் பெயர்கள் அங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கார். சங்கையான 4 மாதங்கள் எது என்ற குறிப்பும் அல் குர்ஆனிலே இருக்கார். அந்த ஆயத்திற்கு விளக்கம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான் சொல்லி காட்டுவார்கள். அல் குர்ஆன்ல ரமலான் அப்படிங்கிற மாதத்தின் பெயர் மட்டும்தான் குர்ஆனிலே வருகிறது. ஷஹ்ரு ரமலான் அல்லதி என்ற ஆயத்திலே அல்லாஹ் ரமலான் என்ற மாதத்தை மட்டும்தான் குறிப்பிடுகின்றார். 12 மாதங்களின் பெயர்களும் ஹதீஸில் தான் பதிவு செய்யப்படுகிறது. அவ்வாறு சங்கையான 4 மாதங்கள் எது அப்படின்னு நம்ம குர்ஆன்ல தேடி பார்த்தா கிடைக்கவே செய்யாது. அதுக்கும் ஹதீஸுக்கு தான் நம்ம வரணும். அந்த 4 மாதங்கள் எவை என்று சொன்னால் 3 மாதங்கள் தொடர்ந்து வரும், ஒரு மாதம் மட்டும் தனியாக வரும். துல்காதா, துல்ஹஜ்ஜி, முஹர்ரம், இந்த 3ம் தொடர்ந்து வரும். அடுத்து நாம் அமர்ந்திருக்கின்ற இந்த 7வது மாதம் ரஜபு மாதம். இந்த 4 மாதங்கள் தான் சங்கையான மாதங்கள். இந்த மாதம் ஒரு முக்கியமான மாதம். ஏனென்று சொன்னால் இந்த மாதத்தில் தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமூகத்திற்கும் 5 நேர தொழுகையை அல்லாஹ் கடமையாக்கினான். 5 நேர தொழுகை, ஜக்காத்தை பொறுத்த மட்டிலும், ஹஜ்ஜை பொறுத்த மட்டிலும், நோன்பை பொறுத்த மட்டிலும் பெருமானாருக்கு அல்லாஹ் ஆயத்தை இறக்கி வைத்துதான் கடமையாக்கினான். ஆனால் தொழுகையை கடமையாக்கும் பொழுது தன்னுடைய தூதரை, தன்னுடைய நேசரை தன் பக்கமாக அழைத்து
சொர்க்கம், நரகம், அரிசு, குருசு எல்லாவற்றையும் சுற்றி காட்டிவிட்டு உலகத்திற்கு திரும்பி வருகின்ற நேரத்தில் 50 நேர தொழுகையை அல்லாஹ் கடமையாக்கினான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 50 நேர தொழுகையை பெற்றுக்கொண்டு வானங்களிலிருந்து இறங்கி வருகிறார்கள். இடையில குறுக்கிட்ட மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, அல்லாஹ் என்ன தந்தாண்டு? 50 நேர தொழுகையை தந்திருக்கிறான். மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்கன்னா, சத்தியமா உன் சமுதாயம் 50 நேரம் தொழவே செய்யாது, நீ அல்லாஹ்ட்ட போய் குறைச்சிட்டு வாங்கன்ற உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்ட்ட போறாங்க. 5 வக்து தொழுகைகளை குறைத்து 45 அல்லாஹ்க்கு கொடுக்கின்றார். அப்பவும் மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, முகமது அவர்களே, உங்கள் சமுதாயம் 45 தொழுகாது, குறைச்சிட்டு வாங்கன்ற உடனே திரும்ப திரும்ப போய் 5 குறைத்து கடைசியில் 5 நேர தொழுகையோடு ரசூல்லா வரும் பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாம் அப்பவும் சொன்னாங்களா, முகம்மதே, உங்க சமுதாயம் தொழுகவே செய்யாது. நீங்க உண்மையில் அப்படித்தானே இருக்குது. 5 நேரம் தொழுகைங்கிறது என்னமோ பெரிய ஒரு பாறாங்கல்ல ஒரு மலையை புரட்டுற மாதிரி தான் இருக்கு சில பேருக்கு. அல்லாஹ் அல் குர்ஆன்ல ஒரு ஆயத்திலே பேசுகின்ற பொழுது, இன்னஹா லகபீரத்துன், 5 நேர தொழுகை என்பது சிரமமான காரியம்தான். ஆனால் யாருக்கு சிரமம் இல்லை? இல்லா அலல் காஷிஈன், அல்லாஹ்வை யார் பயப்படுகிறார்களோ அவர்களுக்கு அது சிரமமான காரியம் அல்ல. ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் ரேஷன் கடைக்கு போனா 3 மணி நேரம் லைன்ல நிற்கிறோம், பஸ்ல போனா 4 மணி நேரம் 5 மணி நேரம் நின்றே டிராவல் பண்றோம், வேற இடங்களுக்கு போனா பொருட்காட்சிக்கு போனா நின்றே எல்லாத்தையும் வேடிக்கை பார்க்கும். அப்பெல்லாம் கை கால் வலிக்காத இந்த சமுதாயத்திற்கு ஒரு 10 நிமிஷம் ஒதுக்கி அந்த தொழுகையை நம்மளால தொழுக முடியாதா? நேரம் கிடைக்கல. சில பேர் நேரம் கிடைச்சா தொழுக வேண்டிய கடமையா இது? அல்லாஹ்விற்காக நேரத்தை ஒதுக்கி நாம் தொழ வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், முஸ்லிம்களுக்கும் முஸ்லிம்கள் அல்லாதவர்களுக்கும் ஹதீஸ்ல என்ன வருது அப்படின்னா, பைனல் குஃப்ருக்கும் இஸ்லாத்திற்கும் இடையில். இன்னொரு ஹதீஸ்ல என்ன வருது அப்படின்னா, பைன ஷிர்கி, இணை வைத்தலுக்கும் இஸ்லாத்திற்கும் இடைப்பட்ட செயலே தொழுவதுதான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸின் மூலமாக சொல்லி காட்டுவார்கள். அப்ப தொழுகை கடமையான ஒரு மாதத்தின் ஆரம்பத்திலே இந்த விழாவை நாம் நடத்தி வருகின்றோம். தொழுதால் அவர் முஸ்லிம், தொழுகவில்லை என்றால் அவர் காஃபிர் அல்லது முஷ்ரிக். காஃபிர் முஷ்ரிக்கு போனா என்ன? நிரந்தர நரகம். அல்லாஹ் அல் குர்ஆன்ல நிரந்தர நரகம் யாருக்கு என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்ற பொழுது, யார் காஃபிராக வாழ்ந்து காஃபிராக இறந்து விட்டார்களோ இவர்களுக்கும் நிரந்தர நரகம். இரண்டாவது, யார் இணை வைத்த நிலையில் இறந்து விட்டாரோ அவருக்கும் நிரந்தர நரகம். மூணாவது என்ன அப்படின்னா, யார் தற்கொலை செய்து கொள்கிறார்களோ, காலமெல்லாம் தொழுது ஹஜ்ஜிக்கு மேல ஹஜ்ஜி செஞ்சு ஒவ்வொரு வருஷமும் நோன்பு வச்சு ஜக்காத்தையும் கொடுத்து எல்லா நல்லறங்களையும் செஞ்சுட்டு கடைசியில தூக்குல தொங்கிட்டான்னு வச்சுக்கிடுவான், இவருக்கு நிரந்தர நரகம், அவருக்கு ஜனாசா தொழுகை கூட கிடையாது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல்வேறு ஹதீஸ்களின் மூலமாக நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். அல்ல தாய்மார்களே, அல்லாஹ் திருக்குர்ஆன்ல என்ன சொல்றான் அப்படின்னா, வௌமுர் அஹ்லக பிஸ்ஸலாத்தி வஸ்தபிர் அலைஹா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், நபியே, நீரும் தொழுகும், உன் குடும்பத்தாரையும் தொழுகும்படி ஏவுவீராக. ரசூலுல்லாஹ் தொழுகாம இருப்பாங்களா? தன்னுடைய மனைவி மக்களை தொழுகும்படி ஏவாம இருப்பாங்களா? ரசூலை பார்த்து ஏன் அந்த வார்த்தையை சொல்றான்? அது ரசூலுக்கு சொல்லப்பட்டதாக இருந்தாலும் எனக்கும் உங்களுக்கு தான் அந்த கட்டளை. நாம தொழுகும்படி ஏவ வேண்டும். ஒவ்வொரு பெண்களும் தங்கள் கணவன்மார்களை, ஒவ்வொரு ஆண்களும் தங்கள் மனைவிமார்களை, தங்கள் பொறுப்பில் உள்ளவர்களை நாமும் தொழுது அவர்களையும் தொழுகும்படி ஏவ வேண்டும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த வசனத்தின் மூலமாக சொல்லி காட்டுகின்றார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், மறுமை நாள் ஆகிரத்துல வணக்கம் சம்பந்தமான முதல் கேள்வி என்ன அப்படின்னா தொழுகை குறித்து தான். வணக்கம் சம்பந்தமா அல்லாஹ் கேட்கும் போது
நீ ஹஜ்ஜி செஞ்சியா, ஜக்காத்தை கொடுத்தியா, நோன்பு வச்சியா, இதையெல்லாம் கேட்கவே மாட்டான். முதல் கேள்வி என்ன அப்படின்னா தொழுகைதான். அவ்வளமா யுஹாசபு பிகின் நாசு யௌமல் கியாமத்தி. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மறுமை நாள் ஆகிரத்தில் இஸ்லாமியர்கள் முதலாக அவர்களுக்கு கேட்கப்படும் கேள்வி தொழுகை குறித்து தான். தொழுகை சரியாக இருந்தால் அவர்கிட்ட நோன்பு இருக்கும், ஜக்காத்து இருக்கும், ஹஜ்ஜி இருக்கும், தான தர்மங்கள் இருக்கும், பெரும்பாவங்கள் எதுவுமே இருக்காது. ஏன்னா தொழுகை இருந்தால் தொழுகையாளிகள்கிட்ட பெரும்பாவங்கள் ஏற்படவே செய்யாது. இதை நானா கற்பனையா சொல்லல, குர்ஆனை நாம திறந்து பார்க்கணும். இன்ன ஸலாத்த இன்னல்லாக இன்னகி, அதாவது என்கா அனில் ஃபஹ்ஷாய் வல் முன்கர். தொழுகையாகிறது மானக்கேடான செயல்களை விட்டோம், அருவருக்கத்தக்க செயல்களை விட்டோம், பாவங்களை விட்டோம், அது தடுக்கும். ஒரு ஆள் 5 நேரம் தொழுகிறார் அப்படின்னா அவர் விபச்சாரம் செய்ய மாட்டார், மதுபானங்கள் அருந்த மாட்டார், திருட மாட்டார், பொய் சத்தியம் செய்ய மாட்டார், மனைவிமார்களை கொடுமைப்படுத்த மாட்டார். ஒரு பெண் 5 நேரம் தொழுவார்களேயானால் கணவனுக்கு முழுமையாக கட்டுப்பட்டு நடப்பார்கள். இதைத்தான் அல்லாஹ் திருக்குர்ஆன்ல தொழுகை குறித்து கூறுகிறான் என்பதை நாம் எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம். அப்படிப்பட்ட தொழுகை கடமையான மாதம்தான் இந்த சங்கையான ரஜபுடைய மாதம் என்பதை இஸ்லாம் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகிறது. அருமையான தாய்மார்களே, இஸ்லாம் என்பது ஒரு முழுமையான மார்க்கம். ஏன் முழுமையான மார்க்கம் அப்படின்னா, இதுல ஆன்மீகம் சம்பந்தமான செய்திகள் மாத்திரம் அல்ல, அரசியல் சம்பந்தமாக, குடும்பவியல் சம்பந்தமாக, அறிவியல் சம்பந்தமாக, மனிதன் சந்திக்கின்ற எல்லா காரியங்களுக்கும் தீர்வாக இந்த இஸ்லாம் திகழ்ந்து கொண்டே இருக்கின்றது. இன்னைக்கு ஒழுக்கவியலை நாம் எடுத்துக்கொண்டால் இஸ்லாம் மட்டும்தான் ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமூகமும் மாற்று மத சகோதரர்களும் கடைபிடிக்க வேண்டிய எல்லா ஒழுக்கங்களையும் ஒன்று கூட விடாமல் சொல்லி தந்த ஒரே மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம் மட்டும்தான். அல் குர்ஆனையும் அல் ஹதீஸையும் நாம் திறந்து பார்த்தால் அந்த ஒழுக்கங்களை எல்லாம் நிச்சயமாக நம்மால் புரிந்து கொள்ள முடியும். இன்றைய காலகட்டத்தில் நமக்கு தேவையான ஒரு ஒழுக்கம், அது குறித்து நாம் பேசுவதற்கு கேட்பதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கின்றோம். அருமையான தாய்மார்களே, திருக்குர்ஆன்ல 24வது அத்தியாயம் சூரத்து நூர், அந்த சூரத்து நூருடைய தர்ஜமாவை ஒவ்வொரு இஸ்லாமிய பெண்களும் ஆண்களும் ஆழ்ந்து சிந்தித்து பார்க்க வேண்டும். பெண்கள் சம்பந்தமான எல்லா ஒழுக்கங்களும் சூரத்து நூர்ல அல்லாஹ் தெளிவாக சொல்லி காட்டுவார். அது 27வது வசனத்துல ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமூகத்திற்கும் ஒரு ஒழுக்கத்தை அல்லாஹ் கற்றுத் தருகின்றார். இந்த ஒழுக்கமெல்லாம் இன்னைக்கு பேணப்படுகிறதா இல்லையா, அதை பேணாத காரணத்தினால என்னென்ன விளைவுகள் ஏற்படுகிறது என்பதை எல்லாம் நாம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம். அல்லாஹ் அந்த வசனத்திலே கூறுகிறான் பாருங்கள், யா அய்யுகல்லதீன ஆமனு, இறை நம்பிக்கை கொண்டோரே, லா ததுகுலு புயூத்தன் கைர புயூத்திக்கும், உங்கள் வீடுகள் அல்லாத மற்றவர்களின் வீடுகளிலே நீங்கள் நுழைய வேண்டாம். அண்ணன் வீட்டுக்கு போக வேணாம், தம்பி வீட்டுக்கு போக வேணாம், அம்மா மட்டும் இருக்கிற வீட்டுக்கு போக வேணாம், கணவன் வீட்டுக்கு போக வேணாம் அப்படின்னு நம்ம விளைகிறக்கூடாது. அடுத்து உள்ள வார்த்தைகளையும் சேர்த்து பார்க்கணும். அடுத்த வீட்டிற்கு நாம் செல்வதாக இருந்தால் 2 ஒழுக்கங்களை நாம் கடைபிடிக்க வேண்டும். ஒன்று என்ன அப்படின்னா, ஹத்தா தஸ்தனீசு, நீங்கள் அனுமதி வாங்க வேண்டும். 2வது என்ன அப்படின்னா, வதுசல்லிமு அலா அஹ்லிகா, அந்த வீட்டில் உள்ளோருக்கு நீங்கள் சலாம் சொல்ல வேண்டும். இப்போ அண்ணன் தம்பி வீட்டுக்கு போறாரு, அல்லது தம்பி அண்ணன் வீட்டுக்கு வராரு, அக்கா தங்கை வீட்டுக்கு போறாங்க, தங்கை அக்கா வீட்டுக்கு வராங்க. ஒண்ணு வேணாம், நம்ம அம்மா மட்டும்தான் ஒரு வீட்டில் வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க, அந்த வீட்டுக்கு மகன் போறாரு, மகள் போறாங்க, இப்போவும் நாம சலாம் சொல்லி அனுமதி வாங்கி தான் அந்த வீட்டிற்குள்ளால் நுழைய வேண்டும். சமீப காலமாக நடந்த உங்களுக்கு ஒரு சம்பவத்தை நான் சொல்லி காட்டுகின்றேன். அண்ணன் வீட்டுக்கு தம்பி போறார்,
இப்ப நாம என்ன நினைக்கிறோம்? அண்ணன் வீட்டுக்கு தானே போகணும், அண்ணன் அனுமதி வாங்கிட்டா உள்ள போகணும், அனுமதி வாங்க போனா வெளியே போனா சொல்ல போறாரு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா எல்லா காலங்களிலும் அண்ணன் ஒரே மாதிரி இருக்க மாட்டாரு. அண்ணன் ரவுடியா கூட மாறிடுவார் சில நேரங்கள்ல. தம்பியும் அப்படிதான், எல்லா நேரங்களிலும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாரு. எப்படிதான் நீ அனுமதி வாங்க வரலாம்? அதனால பெரிய தகராறுலாம் ஏற்பட்டு இருக்குது, தலாத்துல போய் நின்று இருக்குது ஒரு காரியம். இப்ப அண்ணன் வீட்டுக்கு தம்பி போறாரு, அனுமதி வாங்காம வீட்டுக்குள்ளால போயிட்டார். அங்க போனா அண்ணன் மனைவி குளிச்சுட்டு ட்ரெஸ்ஸை மாத்திக்கிட்டு இருக்கிறாங்க பெட்ரூம்ல. இவர் என்ன செஞ்சிட்டாரு? எப்பவும் போல பெட்ரூம்குள்ள போயிட்டார். போனா அண்ணன் மனைவி அரகுற ஆடையோட நிக்கிறாங்க. ஆகா, அண்ணி இப்படிலாம் நிக்கிறாங்கன்னு வெளியே வராரு தம்பி. தம்பி வெளியே வரவும் அண்ணன் வீட்டுக்குள்ளால போயிட்டார். வீட்டுக்குள்ளால போய் பெட்ரூம்ல பார்த்தா மனைவி அறகுறையா நிக்கிறாங்க. உடனே அண்ணன் சொல்றாரு, உனக்கும் என் தம்பிக்கும் ஏதோ நடந்திருக்குது, உடனே இன்னைக்கே நான் தலாக்கு விடுதேன்னு சொல்லி அந்த இடத்துல தலாக்கு விடுதார். இன்னைக்கு அந்த அம்மா தலாக்கு விடப்பட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. இது எதனால ஏற்படுது? அனுமதி வாங்காம போறதுனால ஏற்படக்கூடிய ஒரு பின்விளைவு. என்னைக்கும் ஒரே மாதிரி இருக்காது. அண்ணன் மனைவி அப்படி இருக்கிறாங்களோ இல்லையோ அது ஒரு பக்கம் இருக்கட்டும், அனுமதி வாங்காமல் சென்றால் அது குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் மாறு செய்யக்கூடிய ஒரு தண்டனைக்கு நாம் ஆளாக வேண்டிய ஒரு சூழல் ஏற்படும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அதனால யார் வீட்டுக்கு போனாலும் சில வீடுகள்ல அனுமதி பெற்று உள்ளே வருக அப்படின்னு போட்டிருப்பாங்க, அலுவலகங்கள்ல போட்டிருப்பாங்க அனுமதி பெற்று உள்ளே வருக. அதை சில பேர் படிச்சுக்கிட்டே அனுமதி வாங்காமே உள்ள போயிடுவாங்க. இதெல்லாம் அநாகரிகமான காரியங்கள். சில வீடுகள் என்ன செய்யறாங்க தெரியுமா? ஆண்களும் பெண்களும் அடுப்பாங்கரைக்கும் அது இறைக்கும் வந்துட்டு உள்ள வரலாமான்னு கேட்கிறாங்க. அதுக்கு பின்னால் போனா கொல்லப்புறம் தான் இருக்கும், அங்க போறதுக்கே அனுமதி. அப்ப வீட்டுக்குள்ளாலேயே நின்று கொண்டு வீட்டுக்குள்ளால் வந்து விடாமல் வீட்டிற்கு முன்னால் சில பேர் வாசலை திறந்து பார்ப்பாங்க. வீட்டுல முன்னால ஸ்கிரீன் போட்டிருப்பாங்க, திரையை தூக்கிட்டு பார்ப்பாங்க. சில பேர் ஜன்னல் வழியா எட்டி பார்ப்பாங்க. ஊசி அந்த பூட்டு துவாரத்தின் வழியாக கண்ணை வைத்து பார்ப்பார்கள். இதுவெல்லாம் மார்க்கத்தில் தடை செய்யப்பட்ட காரியங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள், மலித்தலஅ ஃபீ பைத்தி கௌமின் மின் கைரி இத்ரிஹிம் ஹல்லலகும் ஐ யஃப்கஹு ஐனஹு. ரசூலுல்லாஹ் எவ்வளவு வன்மையா கண்டிக்கிறாங்க பாருங்க. வீட்டிற்குள்ளால் நுழைவது மாத்திரம் குற்றம் அல்ல, வீட்டிற்குள்ளால் அனுமதி இல்லாமல் பார்வையை செலுத்துவதும் குற்றமான ஒரு காரியம். சில பேருக்கு இந்த கெட்ட பழக்கம் இருக்குது. யாரும் வீட்டுக்குள்ளால பார்வையை செலுத்தக்கூடாது என்பதற்காகத்தான் கதவை சாத்தி வச்சிருப்போம், ஸ்கிரீன் போட்டிருப்போம். கதவை திறந்து யார் இருக்கிறான்னு பார்க்கறது, ஸ்கிரீனை தூக்கி பார்க்கறது, ஜன்னல் வழியா ஏறி எட்டி பார்க்கறது, இதுவெல்லாம் அநாகரிகமான காரியங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, வீட்டில் உள்ளவர்களின் அனுமதி இல்லாமல் வீட்டிற்குள்ளால் ஒருவர் பார்வையை செலுத்தி வீட்டில் உள்ளவங்க எதையாவது தூக்கி எரிஞ்சு இவர் கண்ணுல பட்டு கண்ணு பழுதாகிவிட்டால் தூக்கி எறிந்தவர் குற்றவாளி அல்ல. ஏன் அனுமதி இல்லாம நீ எப்படி வீட்டுக்குள்ளால எட்டி பார்க்கலாம்? அதனால உன் கண்ணு போனாலும் பரவாயில்ல, நான் தூக்கி எறிவேன் அப்படின்னு எரிந்தாலும் எரிந்தவர் குற்றவாளி கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். ரசூலுல்லாஹ் வீட்டில் இருக்கும் பொழுது ரசூலுல்லாஹ்வுடைய அந்த தலை சிகை அலங்காரம் எப்படி இருக்கும் அப்படின்னா, புஜம் வரைக்கும் முடியை வளர்த்திருப்பார்கள். புஜம் வரைக்கும். இன்னைக்கு சில பேர் வளர்க்குறாங்க நம்ம இளைஞர்கள்லாம், தலையில பார்த்தா நாய் ஓடுற மாதிரி இருக்கும், பன்றி ஓடுற மாதிரிலாம் இருக்கும். சுத்தி வர முடியெல்லாம் கரைச்சிட்டு நடுவுல மட்டும் முடியை வச்சிருப்பாங்க. இதெல்லாம் பெற்றோர்கள் அனுமதிக்கிறாங்க. தயவு செய்து அந்த மாதிரி அநாகரிகமாக முடி வெட்டுவதற்கு நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் அனுமதி கொடுக்கவே கூடாது. ரசூலுல்லாஹ் புஜம் வரைக்கும் முடி வச்சிருக்கிறாங்க. அதனால என்ன செய்வாங்கன்னா, அவங்க ரசூலுல்லாஹ்வுடைய தலைமுடியில சிக்கி விழுந்துரும். அந்த சிக்கை எடுப்பதற்காக அந்த கம்பியை வச்சு என்ன செய்வாங்கன்னா சிக்கி எடுத்துக்கொண்டே இருப்பார்கள். அந்த நேரத்தில் ஒரு நபி தோழர் என்ன செய்றார் அப்படின்னா, கதவின் துவாரத்தின் வழியாக பார்வையை செலுத்துகின்றார். ரசூலுல்லாஹ் டக்குன்னு கதவை திறந்து சொல்றாங்க, தோழரே, நீங்கள் ஓட்டை வழியாக பார்க்கும் பொழுது நான் இந்த கம்பியால குத்தி உங்கள் கண்கள் பழுதாகிவிட்டால் நான் குற்றவாளி அல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். ஒரு ஹதீஸை பாருங்கள், இன்னமா ஜுஇலல் இதுனு மின் கிபலில் பஸர்.
வீட்டிற்குள்ளால் வருவதற்கு அனுமதி வாங்குவதை எதற்காக தெரியுமா? பார்வையை செலுத்துவதற்காகத்தான் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகின்றார்கள். அதில் அருமையான தாய்மார்களே, நாமும் இதை செயல்படுத்த வேண்டும். நம் கணவன்மார்களுக்கும் இதை கற்றுக் கொடுக்க வேண்டும். நம்முடைய பிள்ளைகளுக்கும் சந்ததிகளுக்கும் இந்த ஒழுக்கங்களை நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும். யார் வீட்டுக்கு போனாலும் முதல்ல அஸ்ஸலாமு அலைக்கும் உள்ள வரலாமான்னு கேட்கணும். எத்தனை முறைகள் கேட்கணும் அப்படின்னா ரசூல்லா அதையும் நமக்கு கற்றுத் தருகிறார்கள். 3 முறைகள் கேட்க வேண்டும். எடுத்த உடனே 3 முறையும் மொத்தமாக கேட்டக்கூடாது. அஸ்ஸலாமு அலைக்கும் உள்ள வரலாமா அப்படின்னு கேட்கணும். உள்ள உள்ளவங்க தூங்கிட்டு இருப்பாங்க, குளிச்சுக்கிட்டு இருப்பாங்க, பாத்ரூம்ல இருப்பாங்க, அல்லது மாடியில் நிற்பாங்க, அவங்க காதில் விழுந்திருக்காது, கொஞ்ச நேரம் நிற்கணும். 2வது அஸ்ஸலாமு அலைக்கும் உள்ள வரலாமான்னு 2வது அனுமதி கேட்கணும். அப்பவும் அனுமதி கிடைக்கல, சலாத்திற்கு பதில் வரலன்னா வெளியே நிற்கணும். 3வது முறையும் அஸ்ஸலாமு அலைக்கும் உள்ள வரலாமான்னு கேட்கணும். 3வது முறையும் பதில் சலாம் கிடைக்கல, அனுமதி கிடைக்கலன்னா என்னடா நாம பாட்டுக்கு சலாம் சொல்லிக்கிட்டே இருக்கோம், அனுமதி கேட்கிறோம், இந்த அம்மா பதிலே தரமாட்டேங்கிட்டு கதவை உடைச்சிட்டு உள்ள போயிடக்கூடாது. அது அநாகரிகமான காரியம். இப்ப என்ன செய்யணும் அப்படின்னா வீட்டை விட்டும் திரும்பி விட வேண்டும். அதுதான் தாலிக்கும் ஹைருல்லக்கும் லஅல்லக்கும் ததக்கரோன், நீங்கள் படிப்பினை பெறுவதற்காக இதுதான் உங்களுக்கு மிகவும் சிறந்தது என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த 24, 27வது வசனத்தில் தெளிவாக சொல்லி காட்டுகின்றார். உமர் ரலியல்லாஹுனுடைய ஆட்சி காலம், 2வது ஜனாதிபதி உமர் ரலியல்லாஹு அன்ஹு, அவங்க ஆட்சி காலத்தில் அபு மூசா அல் அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அப்படிங்கிற ஒரு நபி தோழர் சஹாபி. இவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த அபு மூசா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து சொல்வார்களா, அபு மூசா அவர்களே, நீங்கள் குர்ஆனை ராகமிட்டு ஓதுகின்றீர்கள். குர்ஆனை ஓதும் போது கரடு முரடான ஓதக்கூடாது. கரடு முரடா ஓதாம தஜ்வீதின் அடிப்படையில் நம்ம ஓதுவதா இருந்தால் இந்த மாதிரி பெண்கள் மதரசாக்கெல்லாம் வரணும், தொடர்பு வைத்துக் கொள்ள வேண்டும். குர்ஆனை ராகம் விட்டு தான் ஓத வேண்டும். இன்னைக்கு சில ஆண்கள் என்ன செய்யறாங்கன்னா சினிமா பாட்டு மெட்டிலாம் ஓதிக்கிட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் கூடாத காரியங்கள். நமக்கு எழுத்துக்களை உச்சரிப்புகளை தெளிவாக உச்சரித்தாலே போதும். தஜ்வீத் அப்படின்றாலே அதுக்கு அரபியில் என்ன அர்த்தம் தெரியுமா? தஹ்சீனுல் கலாம் என்று சொல்வார்கள். அதாவது அலிஃபை அலிஃபாக உச்சரிக்க வேண்டும், பாவை பாவாக உச்சரிக்க வேண்டும். அப்ப எழுத்துக்களை ஒழுங்காக உச்சரிப்பதற்கு பெயர்தான் தஹ்சீனுல் கலாம், தஜ்வீத் என்று சொல்வார்கள். அபு மூசா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்களா, அபு மூசா, தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட குரல் உமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. தாவூத் அலைஹிஸ்ஸலாம் தௌராத் வேதத்தை திறந்து ஓத ஆரம்பிச்சாங்கன்னா தலைக்கு மேல வட்டமிட்டு பறக்கக்கூடிய பறவைகள் எல்லாம் சிறகுகளை அடிக்காமல் அப்படியே நின்று கேட்குமா. ஹதீசுகள்ல பதிவு செய்யப்படுகிற அவ்வளவு இனிமையான குரல் வளம் பெற்றவர்கள் தான் தாவூத் அலைஹிஸ்ஸலாம். அபு மூசா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து பெருமானார் சொல்வார்கள், அபு மூசா, தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த குரல் வளம் உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது என்று சிறப்பித்து கூறுவார்கள். இந்த அபு மூசா ரலியல்லாஹு அன்ஹு உமர் ரலியல்லாஹுடைய ஆட்சி காலத்தில் வீட்டில் உட்கார்ந்து இருக்கிறாங்க. அப்ப ஜனாதிபதி உமர் ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய பணியாளரை அனுப்பி அபு மூசாவை வர சொல்லுங்க, நம்ம ஆபீஸுக்கு அலுவலகத்துக்கு வர சொல்லுங்கன்னு அனுப்பி வச்சாங்க. அவர் போய் அபு மூசாட்ட சொல்றார், அபு மூசா அவர்களே, ஜனாதிபதி உமர் உங்களை அழைக்கிறார் அப்படின்னு சொன்ன உடனே அபு மூசா ரலியல்லாஹு அன்ஹு உமர் ரலியல்லாஹுடைய அந்த அலுவலகத்திற்கு வருகின்றார்கள். வந்து அஸ்ஸலாமு அலைக்கும் உள்ள வரலாமான்னு கேட்கிறாங்க. உள்ள இருந்து பதிலே வரல. உமர் ரலியல்லாஹு அன்ஹு பதிலும் சொல்லல, உள்ள வாங்கன்னு சொல்லல. மறுபடியும் அபு மூசா ரலியல்லாஹு அன்ஹு அஸ்ஸலாமு அலைக்கும் உள்ள வரலாமான்னு கேட்கிறாங்க. மறுபடியும் பதில் வரல. 3வது முறையும் அவங்க கேட்கிறாங்க, அப்பவும் பதில் வரல. உடனே வீட்டுக்கு போயிட்டாங்க. அபு மூசா ரலியல்லாஹு அன்ஹு ஜனாதிபதியாக இருந்தாலும் சலாத்திற்கு பதில் சொல்ல வேண்டும், அனுமதியும் கொடுக்க வேண்டும், இல்லை என்றால் உள்ள நுழையக்கூடாது. இது ஜனாதிபதிக்கு மட்டுமல்ல, அடிமட்ட மக்களுக்கு இதுதான் சட்டம். வீட்டுக்கு போயிட்டார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்னடா இந்த அபு மூசாவை வர சொன்னமே, இந்த ஆளை காணமே அப்படின்னு மறுபடியும் ஆளை அனுப்பி அபு மூசாவை வர சொல்றாங்க.
அபு மூசா ரலியல்லாஹு அன்ஹு வந்து அஸ்ஸலாமு அலைக்கும் உள்ள வரலாமான்னு கேட்டவொடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹு வலைக்கும் சலாம் உள்ள வரலான்னு அனுமதி கொடுத்தவொடனே அபு மூசா உள்ள போறார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கறாங்க, என்ன அபு மூசா கோபப்படுறாங்க, நான் உங்களை அப்படியே கூட்டு விட்டேனே, ஏன் நீங்க வரல? உடனே அபு மூசா ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, ஜனாதிபதி அவர்களே, நான் வந்தேன், 3 முறை சலாம் சொன்னேன், 3 முறை அனுமதியும் கேட்டேன், நீங்க சலாத்துக்கு பதிலும் சொல்லல, அனுமதியும் தரல. ரசூல்லா என்ன சொன்னாங்கன்னா 3 முறை தான் அனுமதி கேட்க வேண்டும், 3 முறை தான் சலாம் சொல்ல வேண்டும், அனுமதி கிடைக்கலன்னா வீட்டுக்கு திரும்பி போயிடணும் அப்படின்னு ரசூல்லா சொன்னதை நான் கேட்டேன், அதனால வீட்டுக்கு போயிட்டேன்னு சொன்னவொடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செஞ்சாங்கன்னா, அபு மூசா ரசூலுல்லாஹ் சொன்னதாக நீங்க சொல்றீங்களே, அதுக்கு என்ன ஆதாரம்? எப்படி கேட்கிறாங்க பாருங்க ஜனாதிபதி. 3 முறை தான் அனுமதி கேட்க வேண்டும், 3 முறை தான் பதில் சொல்ல வேண்டும் என்று ரசூலுல்லாஹ் சொன்னதாக நீங்க சொல்றீங்களே, ரசூலுல்லாஹ் சொன்னதுக்கு என்ன ஆதாரம்? நீ அந்த ரசூலுல்லாஹ் அந்த வார்த்தையை சொல்லும் பொழுது உங்களோடு இருந்தவர் யார், அவரை நீங்க கூப்பிட்டு வரணும், வரலன்னா உங்களுக்கு கடுமையான தண்டனையை நான் தருவேன் அப்படின்னு ஜனாதிபதி உமர் சொன்ன உடனே அபு மூசாவுக்கு பயந்துருவாங்க. ஆகா, இந்த வார்த்தையை சொல்லும் போது நாம கேட்டோம், ஆனா நம்மளோட யாரு உட்கார்ந்து இருந்தா அந்த வார்த்தையை சொல்லும் பொழுது ஆதாரம் கொண்டு வரலன்னா நம்ம தலை நம்மளுக்கு சொந்தம் இல்லாம போயிருமே அப்படின்னு பயந்துகிட்டு பயந்தவாறு வருகின்றார். மற்ற சஹாபாக்கள்ல என்ன அபு மூசா விரண்டு ஒரு மாதிரி பயந்து போய் வாரீங்களே அப்படின்னு கேட்கும் பொழுது அபு மூசா நடந்த கதையெல்லாம் சொல்லுகின்றார்கள். அப்போதான் அபு சயீதுல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அபு மூசா நீங்க பயப்பட வேண்டாம், அந்த வார்த்தையை ரசூலுல்லாஹ் சொல்லும் பொழுது நானும் செவிமடுத்தேன், நான் வந்து உங்களுக்கு ஆதாரமாக சாட்சி சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்லி உமர் ரலியல்லாஹுடைய சபைக்கு வந்து அபு மூசா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அபு சயீத் ரலியல்லாஹு அன்ஹு சாட்சி சொன்னதாக ஹதீஸ்களிலே நாம் பார்த்து வருகின்றோம். அருமையான தாய்மார்களே, ஒரு நபித்தோழர் கேட்பார், யார் ரசூலல்லாஹ், ஒரு வீட்டில் நானும் எங்க அம்மாவும் மட்டும்தான் இருக்கிறோம், என் தாயாருக்கு எல்லா பணிவிடைகளையும் நான் தான் செய்கின்றேன், இப்ப என் தாயார் வீட்டுக்கு நான் செல்லும் பொழுது நான் அனுமதி வாங்க வேண்டுமா அப்படின்னு கேட்கிறாங்க. ஏன்னா பெத்த மனம் பித்து பிள்ளை மனம் கல் என்றெல்லாம் ஒரு பழமொழி சொல்வார்கள். எந்த தாயாவது அனுமதி வாங்காம வீட்டுக்குள்ளால வந்தா திரும்பி போடா வெளியே போடான்னு சொல்லுவாங்களா? எந்த தாயும் சொல்ல மாட்டாங்க. இப்போ உள்ள தாயே சொல்ல மாட்டாங்கன்னா ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் உள்ள தாய் சொல்லவா செய்வாங்க? அப்ப இந்த சஹாபி கேட்கிறாங்க, யார் ரசூலல்லாஹ், என் தாயார் மட்டும்தான் இருக்கிறாங்க, அந்த வீட்டுக்குள்ளால் செல்வதற்கு நான் அனுமதி வாங்க வேண்டுமா அப்படின்னு கேட்கும் பொழுது ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, அனுமதி வாங்கித்தாம்பா நீ போகணும் அப்படிம்பாங்க. ரெண்டாவது அந்த சஹாபி கேட்பாரு, யார் ரசூலல்லாஹ், எங்க அம்மா தானே, எங்க அம்மா நான் வீட்டை விட்டு வெளியே போனா சொல்ல போறாங்க அப்படிம்பாரு. இல்ல உங்க அம்மாவா இருக்க போய் தான் நான் அனுமதி வாங்க சொல்றேன் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க. 3வது முறையும் அந்த சஹாபி அதே வார்த்தையை கேட்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், தோழரே, உன் தாயாரை நிர்வாணமாக பார்ப்பதற்கு நீ ஆசைப்படுகிறாயா அப்படின்னு கேட்பாங்க. இல்லைம்பாரு அவரு. அப்பதான் ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, அனுமதி வாங்கி செல். ஏன் தெரியுமா? நம்ம அனுமதி வாங்காம அம்மா மட்டும்தானே இருக்கிறாங்க அப்படின்னு வீட்டுக்குள்ளால போய் அம்மா குளிச்சிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கிடுவோம், ட்ரெஸ் மாத்திக்கிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கிடுவோம். ஒரு ஆண்மகன் அந்த காட்சியை பார்த்தால் எவ்வளவு மனவேதனை படுவான். இப்ப உள்ள வரலாமான்னு கேட்டா அந்த அம்மா என்ன சொல்லுவாங்க, மகனே நான் குளிச்சிட்டு இருக்கிறேன்பா, ட்ரெஸ் மாத்திக்கிட்டு இருக்கிறேன், கொஞ்ச நேரம் வெளியே நில்லு சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்களா? அதனால தாயாக இருந்தாலும் கூட அனுமதி வாங்கித்தான் செல்ல வேண்டும் என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுவார்கள். இன்னைக்கு பெரும்பாலான வீடுகள்ல காலிங் பெல்லை அமுக்கினா போதும், அஸ்ஸலாமு அலைக்கும் உள்ள வரலாமான்னு அதே சொல்லுது. இதெல்லாம் அனுமதி கிடையாது. காலிங் பெல்ல அமுக்கினாலும் கூட நாம வாயை திறந்து அஸ்ஸலாமு அலைக்கும் உள்ள வரலாமான்னு கேட்கணும். கேட்டு உள்ள இருந்து பதில் வந்தாதான் உள்ள போகணும், இல்லைன்னா உள்ளே செல்வது கூடாது. சில வீடுகள் என்ன செய்றாங்க தெரியுமா? ஹதீஸ்ல வரக்கூடிய செய்தியை பாருங்க. சில வீடுகளுக்கு நாம போவோம், கதவை தட்டுவோம், உள்ள இருந்து யாருன்னு கேட்பாங்க. வெளியே நிக்கிற நாம என்ன சொல்லுவோம் தெரியுமா? நான் அப்படிம்போம். இந்த நான் சொல்லலாமா? திருட்டு பைய கூட நான் சொல்லலாம். இன்னைக்கு திருடர்கள்லாம் பகல் நேரத்துலயும் வர ஆரம்பிச்சுட்டாங்க.
கதவை திறந்த உடனே நகையை பறிச்சுட்டு ஓடிடுவாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டில் உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஒரு நபித்தோழன் கதவை தட்டுகின்றார். மன் அன்தன் ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க. வெளியே நின்ற சஹாபி நான் அப்படிங்கிறாரு. ரசூலுல்லாஹ் டக்குன்னு கோவப்படுறாங்க. மன் நான் யாருப்பா, உன் பேரை சொல்லு அப்படிங்கிறாங்க. உடனே அவர் பேரை சொல்றாரு. அப்புறமா தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கதவை திறக்கிறாங்க. இது பெரும்பாலும் நம்ம கணவன்மார்கள்ட்ட இந்த பழக்கம் ரொம்ப இருக்கு. நான் அப்படிங்கிறது. வீட்டம்மா நான் சொன்னோடனே கதவை திறந்துடணும். ரெண்டாவது யாருன்னு கேட்டா அப்புறமா நான் தாண்டி வாடி போடி அப்படி இப்படி அன்னைக்கு ஃபுல்லா சண்டை தான் ராத்திரி நடக்கும். அதனால நம்ம கணவன்மார்கள்ட்ட பக்குவமா எடுத்து சொல்லி ராத்திரி நேரங்கள்ல, பொதுவா ஆண்கள் இரவு நேரங்கள்ல வெளியூர்ல இருந்து திரும்பி வரவே கூடாதுன்னு அதிசயம் இருக்கு. இரவு நேரங்கள்ல ஜாமத்துல பெண்கள் படுத்து கிடப்பாங்க. திடீர்னு கதவை தட்டினா கதவை தட்டும் போதே பயந்துருக்கும். அப்புறமா அந்த கணவர் தானா இல்லை திருட்டு பயிலாம் எவனாச்சு நம்ம கணவனுடைய வாய்ஸை ரெக்கார்டிங் பண்ணி அவன் டேப்ல போட்டு நம்மளை கதவை திறக்க வைக்கிறானா? அதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஆண்களே இரவு நேரங்களில் வீடுகளின் கதவை தட்டாதீர்கள். அப்ப நம்ம என்ன செய்யணும்? ராத்திரி வந்தா பள்ளிவாசல்ல போய் படுத்துக்கணும். ஹதீஸ்லயே வருது, பள்ளிவாசல்ல படுக்கணும். அதிகாலை நேரங்கள்ல தான் சுபுகு நேரத்துல வீட்டுக்கு வரணும் அப்படின்ற செய்திகள் கூட ஹதீஸ்கள்ல தெளிவாக பதிவு செய்யப்படுகிறது. அருமையான தாய்மார்களே, அந்த ஆயத்தில் அல்லாஹ் தொடர்ந்து பேசுறான் பாருங்க. ஃபஇல்லம் தஜிது ஃபீஹா அகதன் ஃபலா ததுகுலுஹா ஹத்தா யூதன லக்கும். அடுத்த வீட்டுக்கு நாம போறோம். வீட்டில் யாரையுமே காணோம். அப்படியே ரோட்ல நிக்கணும், வாசல்லே நிக்கணும். ஃபலா ததுகுலுஹா ஹத்தா யூதன லக்கும். உங்களுக்கு அனுமதி கிடைக்கின்ற வரையிலும் நீங்கள் உள்ளே நுழைவது கூடாது. இப்ப அனுமதி கேட்கிறோம். உள்ள இருந்து சத்தம் வருது. என்ன சத்தம் வருது? வயிதா வயின் கீழலக்கும் இருஜிஉ, நீங்க உள்ள வராதீங்க, திரும்பி வீட்டுக்கே போயிருங்க, உங்க வீட்டுக்கே போயிருங்க அப்படின்னு உள்ள இருந்து சப்தம் வந்தால் ஃபர்ஜிஉ, நீங்கள் திரும்பி சென்று விடுங்கள். என்ன நீ வெளியே போங்கிற? நான் வெளியெல்லாம் போக மாட்டேன், உள்ளதான் வருவேன் அப்படின்னு போகலாமான்னா போறதுக்கு மார்க்கத்தில் அனுமதி கிடையாது. ஹுவ அஸ்காலக்கும், திரும்பி செல்லுங்கள் என்று சொல்லப்பட்டால் திரும்பி செல்வதுதான் உங்களுக்கு பரிசுத்தமானது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த வசனத்திலே சொல்லி காட்டுகின்றார். அருமையான தாய்மார்களே, வீட்டுக்கு யார் வந்தாலும் அனுமதி இல்லாம வீட்டிற்குள்ளால வருவதற்கு நாம அனுமதிக்க கூடாது. நாம அனுமதிக்க போய் தான் எல்லா நேரங்கள்லையும் ஆண்களும் பெண்களும் இந்த கல்யாணத்துக்கு பத்திரிக்கை கொடுக்க வருவாங்க பாருங்க. 7-8 பேர் முதல்ல குமுகுமுன்னு உள்ள வர்றது. ஒரு நாட்டின் மீது படையெடுப்பதற்காக வேண்டி அந்த நாட்டு அரசின் படைகளை அழைத்து வருவதை போன்று காலை நேரத்தில் என்ன செய்வாங்கன்னா அனுமதி எல்லாம் கேட்கறது இல்லை. கல்யாண பத்திரிக்கை தானே கொடுக்க போறோம், வீட்டுக்குள்ளால நுழைஞ்சிருவோம். அங்க ஆண்கள் படுத்து கிடப்பாங்க, பெண்கள் படுத்து கிடப்பாங்க, குழந்தைகள் படுத்து கிடப்பாங்க, குழந்தை பெற்ற பெண்கள் படுத்து கிடப்பாங்க. அவங்களாம் எப்படி எண்ணிக்க முடியும்? இந்த பெண்களாக இருக்கக்கூடிய நீங்களே சிந்தித்து பார்க்க வேண்டும். அல்லாஹ் என்ன சொல்றான் அப்படின்னா, யாராக இருந்தாலும் அனுமதி வாங்கித்தான் வரணும். ஆனா 2 பேர் அனுமதி வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஒன்னு யார் அப்படின்னா, வீட்டில் வேலை பார்க்கக்கூடிய வேலைக்காரர்கள். ஒரு நாளைக்கு 1000 தடவை உள்ள வந்துட்டு வெளியே போவாங்க. வரும்போது அஸ்ஸலாமு அலைக்கும் உள்ள வரலாமா, அஸ்ஸலாமு அலைக்கும் உள்ள வரலாமான்னா அவர் சாவர நேரத்தையும் அதே தான் சொல்லிக்கிட்டு இருப்பார். அதனால அது சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. 2வது யார் அப்படின்னா, பருவ வயதை அடையாத சிறுவர் சிறுமியர். இவர்களும் அனுமதி வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது. வீட்டில் வேலை பார்க்கிறவங்களும் அனுமதி வாங்க வேண்டாம். பருவ வயதை அடையாத சிறுவர் சிறுமியர் அவர்களும் அனுமதி வாங்க வேண்டாம். ஆனாலும் இந்த 2 சாராரும் ஒரு 3 நேரத்தில் அனுமதி வாங்கித்தான் வரணும் அப்படிங்கிற சட்டத்தை அதே சூரத்து நூர்ல 58வது வசனத்திலே அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார். அதை மட்டும் நாம் விளங்கி வைத்துக் கொள்ள வேண்டும். யா ஐயுகல்லதீன ஆமனு லியஸ்தஅதினுக்கும் அல்லதீன மலக்கத் ஐமானுக்கும் வல்லதீன லம் யபுலுகுல் ஹுல்ம மின்கும் ஸலாஸ மர்ராத்தின். உங்கள் வீடுகளிலே பணி செய்யக்கூடியவர்கள், அடுத்த வீட்டு வேலைக்காரங்கள் அல்ல, அடுத்த வீட்டு வேலைக்காரங்க அனுமதி வாங்கித்தான் வரணும். நம்ம வீட்டுல வேலை பார்க்கிறவங்க, நம்ம வீட்டில் வேலை பார்க்கின்ற, அதான் அல்லாஹ் சொல்றா, மலக்கத்து ஐமானுக்கும், உங்கள் பணியாளர்கள், அடுத்த வீட்டு பணியாளர்கள் அல்ல, உங்கள் பணியாளர்கள்,
மேலும் வல்லதீன் எல்லாம் எபுலுகுல் ஹுலுமம் இன்கும், உங்கள் வீடுகளில் உள்ள பருவ வயதை அடையாத சிறுவர் சிறுமியர் இவர்கள் அனுமதி வாங்கட்டும். சலாச மர்ராத்தின், 3 நேரங்கள்ல ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஒரு நேரம் என்ன அப்படின்னா மின் கபலி சலாத்தில் ஃபஜ்ரி, ஃபஜ்ர் தொழுகைக்கு முன்னால். இப்போ ஃபஜ்ர் 4:50 5 மணிக்கு பாங்கு சொல்றாங்க. ஒரு 5 மணிக்கு நம்ம வீட்டுக்கு வேலைக்காரங்க வராங்கன்னு வச்சுக்கிடுவோம். அனுமதி வாங்காம வீட்டுக்குள்ளால வரக்கூடாது. ஏன்னா கணவன் மனைவி படுத்து கிடப்பாங்க, புதுமண தம்பதிகள் படுத்து கிடப்பாங்க, அல்லது ஆண்கள் படுத்து கிடப்பாங்க, பெண்கள் படுத்து கிடப்பாங்க. சில பேர் படுத்தாங்கன்னா பாய் ஒரு பக்கம், தலைவாணி ஒரு பக்கம், இவர் ஒரு பக்கம், ட்ரெஸ் ஒரு பக்கமா கிடக்கும். அப்ப அந்த நேரத்தில் பணியாளர்கள் சிறுவர் சிறுமியர் வந்துட்டாங்கன்னு வச்சுக்கிடுவோம், கதை கந்தலா போயிடும். அதனால மின் கபலி சலாத்தில் ஃபஜ்ரி, ஃபஜ்ர் தொழுகைக்கு முன்னால் பணியாளர்களும் அனுமதி வாங்க வேண்டும், சிறுவர் சிறுமியரும் அனுமதி வாங்க வேண்டும். இவர்கள் அல்லாத மற்றவர்களும் என்ன செய்யணும்? அனுமதி வாங்க வேண்டும். ஒன்று. ரெண்டாவது என்ன அப்படின்னா ஹீன தலஊன சியாபக்கும் மினல் லகீரா, லகீரான நடுப்பகல், கோடை காலம், அடுத்து கோடை காலம் வரை இருக்கிறது. மார்ச் ஏப்ரல் மேலாம் பயங்கரமா இருக்கும். அந்த நேரங்களில் பெண்கள் என்ன செய்வாங்கன்னா இந்த பகல், அது நடுப்பகல், ஒரு 11:30 மணி 12 மணி நேரத்தில் ஏசிலாம் தீப்பிடிச்சி எரிஞ்சிடும். அந்த மாதிரி நேரங்களில் மேலாடைகளை களைந்து வெக்கையை தணிப்பதற்காக அமர்ந்திருப்பார்கள். அந்த நேரத்தில் பணியாளர்கள் அனுமதி வாங்கித்தான் வர வேண்டும், சிறுவரும் சிறுமியரும் அனுமதி வாங்கித்தான் வர வேண்டும். அப்பனா தான் இவங்க மேலே என்ன செய்வாங்கன்னா ஒரு துண்டை போட்டுக்கிட்டு அவங்க வீட்டுக்குள்ளால வரவேற்பார்கள், வருவதற்கு அனுமதிப்பார்கள். அதனால உச்சி பொழுதில் அந்த ஆண்களும் அந்த பணியாளர்களும் சிறுவர் சிறுமியரும் அனுமதி வாங்கித்தான் வர வேண்டும். இது 2வது நேரம். 3வது நேரம் என்ன அப்படின்னா வபிம்பாதி சலாத்தி இஷாயி, இஷா தொழுகைக்கு பின்னால். இஷா தொழுகைக்கு பின்னால படுப்பதற்கு நாம் தயாராகி விடுவோம். அப்ப அந்த நேரத்தில் மேல்மிச்சமான ஆடைகளை, அலங்காரத்திற்காக அணிந்த ஆடைகளை நாம் களைந்து விடுவோம். கணவர் தானே இருக்காரு, இவருக்கு முன்னால அழகை காட்டலாம், நாம சாதாரண ஆடைகளை அணிந்து கொள்ளலாம் அப்படின்னு ஆடைகளை அணிந்த நேரத்தில் வேலைக்காரு அனுமதி வாங்காம வீட்டுக்குள்ளால வந்துட்டான்னு வச்சுக்கிடுவோம், மோசமா போயிடும். ஆனா இஷா தொழுகைக்கு பின்னாலும் அவர்கள் அனுமதி வாங்கித்தான் வர வேண்டும். சலாசு ஔராத்தில் லக்கும், இந்த 3 நேரங்களும் உங்களுக்கு மறைக்கப்பட வேண்டிய நேரங்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த வசனத்தின் மூலமாக நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகின்றார். அருமையான தாய்மார்களே, இன்றைய பயானில் நாம் தெரிந்து கொண்ட காரியம் என்னவென்றால் தொழுகை கடமையாக்கப்பட்ட ஒரு மாதம் ரஜபு மாதம். மறுமை நாள் ஆகிரத்தில் முதலாக அல்லாஹ்விடத்தில் விசாரிப்பது தொழுகை குறித்து தான். முஸ்லிம்களுக்கும் முஸ்லிம்கள் அல்லாதவர்களுக்கு மத்தியிலே வித்தியாசமே இந்த தொழுகை விடுவதுதான் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீனும் பெருமானாரும் சொல்லி காட்டுகிறார்கள். 2வது ஒழுக்கம் என்னன்னா அடுத்த வீடுகள் யார் வீடாக இருந்தாலும் கூட, சில பேர் சொல்லுவாங்க எங்க வீட்டுக்கெல்லாம் வர்றதுக்கு நீ அனுமதி வாங்கிட்டாப்பா வரணும் அப்படிம்பாங்க. அதே வாங்கிதான் ஒரு நாளைக்கு நாடவாயா போயிடும். நீ எப்படிடா அனுமதி வாங்காம வீட்டுக்குள்ளால வரலாம் அப்படின்னு அவங்க கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. ரசூலுல்லாஹ் வீட்டில் அமர்ந்து இருக்கிறாங்க, ஒரு நபித்தோழர் அன்பளிப்பை கொண்டு வருகிறார், ஒரு கூடை நிறைய பேரித்தம்பழங்களை கொண்டு வருகிறார். அனுமதி வாங்காம வீட்டுக்குள்ளால வந்துட்டார். ரசூலுல்லாஹ் திரும்பி வெளியே போன்ட்டாங்க. யார சொல்லலாம் அன்பளிப்பு, உன் அன்பளிப்பை நீனே வச்சுக்க, நீ அனுமதி வாங்கிட்டு தான் வீட்டுக்குள்ளால வரணும் அப்படின்ட்டு அவரையும் அன்பளிப்பை சேர்த்து வீட்டை விட்டு துரத்துனாங்க ரசூலுல்லாஹ். இந்த மாதிரி ஒரு 4 பேரை துரத்துனா போதும், 5வது தடவை வரும்போது அனுமதி வாங்கித்தான் வீட்டிற்குள்ளால் வருவார்கள். அது இன்றைக்கு இல்லை என்றாலும் என்றைக்காவது ஒரு நாள் அனுமதி வாங்காமல் நாம் செல்வதோ அல்லது நம்ம வீட்டுக்குள்ளால் அடுத்தவர்கள் வருவதோ. இப்ப கூட ரொம்ப பெண்கள் யோசிக்கலாம், ஆமா இப்பெல்லாம் நடந்திருக்க, நாமளே அடுத்த வீட்டுக்குள்ளால அனுமதி இல்லாம போய் கணவன் மனைவி நெருக்கமா உட்கார்ந்ததை பார்த்திருக்கிறவன் நம்ம வீட்டுக்குள்ளால வரும்போது நெருக்கமா உட்கார்ந்ததை பார்த்திருப்பாங்களே அப்படின்னு நினைக்க தோன்றும். இப்படி தோன்றாமல் இருக்க வேண்டுமானால் சூரத்து நூர்ல
24, 27, 28, 58 ஆகிய வசனங்களில் அல்லாஹ் கூறுகின்ற இந்த ஒழுக்கங்களை பேணி வாழ வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா எதை நாம் பேசினோமோ, எதை நாம் கேட்டோமோ, இதை நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வந்து இங்கு வராத நம்முடைய சகோதரிகளுக்கும் அண்டை வீட்டாருக்கும் எடுத்து சொல்லக்கூடிய தாயிகளாக என்னையும் உங்களையும் அல்லாஹ் முழுமையாக ஆக்கி அருள்